வணக்கம். நாம் அனைவரும் நீண்ட நாள் கழித்து சந்திக்கிறோம். ஆதலால் ஒரு ரீகேப்பை பார்க்கலாம். ரீகேப் ஃப்ரம் எபிசோட் 1. நிதிஷ் சைக்கிளை மிதிக்கிறார். நாய்கள் அவரை துரத்தியது. அந்த மர்ம உருவம் அவரை முறைத்து பார்த்தது. நிதிஷ் நடுநடுங்கி விட்டான். பின்னர் நிதிஷ் அவனது வீட்டிற்கு சென்றார். அங்கே அந்த மர்ம உருவம் வந்ததும் முயங்கி விழுந்தார். பின்னர் நிதிஷின் நண்பர்கள் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றனர். அங்கே மோனிஷ் நிதிஷை பயமுறுத்தினார். நிதிஷ் வீட்டிற்கு சென்றார். பின்னர் சிசிடிவியை பார்த்தார். நடுநடுங்கி விட்டார். அதிகாலை 3 மணிக்கு யாரோ கதவை தட்டினார்கள். நிதிஷ் கதவை திறந்தான். அந்த மர்ம உருவம் அங்கே வந்தது. அது நிதிஷை தாக்கியது. நிதிஷ் மயங்கினான். அந்த மர்ம உருவம் நிதிஷை காட்டுக்குள் இழுத்துச் சென்றது. நிதிஷ்க்கு மயக்கம் தெளிந்தது. அவன் கைகளை முதுகுக்கு பின் வைத்தான். பார்த்தால் அது மனித ரத்தம் என்று உணர்ந்தான். நிதிஷ் நடுநடுங்கி விட்டான். இப்போது நாம் எபிசோட் 7ஐ பார்க்கலாம். அப்படி நிதிஷ் அந்த ரத்தம் யாருடையது என்று யோசிக்க ஆரம்பித்தான். அதே சமயத்தில் அந்த மர்ம உருவம் அங்கே வந்தது. நிதிஷ் மயங்கியது போல் நடித்தான். ஆனால் அந்த மர்ம உருவம் நிதிஷ் நடிக்கிறான் என்று கண்டுபிடித்தது. நிதிஷ் பயத்தில் அலறி கத்தினான். நிதிஷ் அந்த மர்ம உருவத்திடம் யாருடையது இந்த ரத்தம் என்று கேட்டான். அதற்கு அந்த மர்ம உருவம் சிரித்து கொண்டே இந்த ரத்தம் என் நண்பன் நவீனுடையது என்றது. நிதிஷ் உடம்பு சிலிர்த்தது. ஏன் நவீன் ரத்தம் என் உடம்பில் உள்ளது என்று கேட்டான் நிதிஷ். அதற்கு அந்த மர்ம உருவம் ஃப்ளாஷ்பேக்கை மறந்து விட்டாயா என்று கேட்டது. நிதிஷ் என்ன ஃப்ளாஷ்பேக் என்று யோசிக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் நிதிஷ் உணர்கிறார், அந்த மர்ம உருவத்திற்கும் நிதிஷிற்கும் அவனது நண்பர்களுக்கும் முன்பே பழக்கம் இருக்கிறது என்று. என்னவாக இருக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக்?